வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் லெட்ஸ் பிளே ஃபேண்டசி. இன்னைக்கு நம்ம என்ன மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்க போறோம்னா ஆஸ்திரேலியா வெர்சஸ் இங்கிலாந்து ரெண்டாவது ஓடிஐ மேட்சுக்கான பிரிவியூ தான் பார்க்க போறோம். நீங்க நம்மளுடைய யூடியூப் சேனலுக்கு புது நண்பரா இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணல அப்படின்னாலும் மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. முக்கியமான அப்டேட் பிளஸ் ஃபைனல் டீம் எல்லாமே நம்மளுடைய டெலிகிராம் சேனல்ல உங்களுக்காகவே நம்ம ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ மறக்காம ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அதே போல நம்ம எந்த ஒரு அப்டேட்டா இருந்தாலும் நம்ம சேனல்ல தான் கொடுத்துட்டு இருக்கோம். மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கோம். அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. வேற நிறைய நம்ம சேனல்லையுமே ஃபேக்கான சேனல்ஸ்லாம் இருக்கு. ஸோ அதில் ஜாயின் பண்ணிடாதீங்க. அண்ட் இப்போ நீங்க இன்னமும் குபேரா ஃபேண்டசி ஆப்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. ரீசன் பாத்தீங்கன்னா இருக்கிறதுலே நமக்கு இந்த டியோ ஆப்ஷன் ஒன் பிளேயர் ஃபேண்டசி விளையாடுறதுக்கு பெஸ்டா இருக்கக்கூடியது குபேரா தான். அவங்க தான் ஃபர்ஸ்ட் இதை அறிமுகமும் படுத்தினாங்க. நீங்க கேப்டன் போட தேவையில்லை, வைஸ் கேப்டன் போட தேவையில்லை, ஒரு டீம் கிரியேட் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் ஒரே ஒரு பிளேயரை வச்சு நீங்க வின் பண்ணலாம். அதே மாதிரி இப்போ புதுசா அறிமுகப்படுத்தி இருக்கிறது டியோ ப்ரோ அப்படின்னு ஐபிஎல் அறிமுகப்படுத்துறாங்க. 2 பிளேயர் செலக்ட் பண்ணி விளையாடக்கூடியது. அதுவும் பாத்தீங்கன்னா நமக்கு இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கு. ஸோ மறக்காம நீங்க குபேரா ஆப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜிஎஸ்டி நமக்கு ஃப்ரீயா தான் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னைக்கு மேட்சுக்கு பாத்தீங்கன்னா ரெண்டாவது ஓடிஐ மேட்ச். இது வேற பிச்சில் தான் நடக்குது. ஸோ அதுக்கான ரிப்போர்ட் நம்ம இதில் கொடுத்துருக்கோம், நீங்க பாத்துக்கோங்க. பட் ஃபைனல் ரிப்போர்ட் நம்ம டாஸ் போடுறதுக்கு முன்னாடி இல்ல டாஸ் போட்டதுக்கு அப்புறம் நம்ம லாஸ்ட் மேட்ச்லயும் ஷேர் பண்ணோம். அதே மாதிரி பிச் வியூ பிளஸ் ரிப்போர்ட் டெலிகிராம்ல ஷேர் பண்ணிடுறேன். ஓவராலா பாத்தீங்கன்னா இந்த பிச்சில் நமக்கு 43 மேட்ச் நடந்திருக்கு. 43 மேட்சஸ்ல 17 மேட்ச் பேட்டிங் பெஸ்டும், 26 மேட்ச் பேட்டிங் செகண்ட் வின் பண்ணியிருக்காங்க. 0ல இருந்து 200க்குள்ள 28 இன்னிங்ஸ், 200 249க்குள்ள 22 இன்னிங்ஸ், 250 299க்குள்ள 24 இன்னிங்ஸ், 300 பிளஸ் 12 இன்னிங்ஸும். ஹை ஸ்கோர் இங்கிலாந்து 351 ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. லோ ஸ்கோர் இங்கிலாந்து தான் 93 ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஒரு ஆவரேஜான ஸ்கோர் 230ல இருந்து நீங்க 250 வரைக்கும் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அண்ட் இப்போ ஃபர்ஸ்ட் ஆஸ்திரேலியாவோட ப்ரெடிக்ஷன். ஸோ ஆஸ்திரேலியாவோட லாஸ்ட் மேட்ச் ஸ்டாட்ஸ் பாத்துக்கலாம். ஸோ லாஸ்ட் மேட்ச் எல்லாரும் எப்படி ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத ஒரு நிமிஷத்துல நம்ம பாத்துக்கலாம். ஸோ ஹெட் பாத்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச்ல 154 ரன் எதிர்ப்பு. நம்ம சொன்னோம் அப்படிதான், ஹெட் அடிச்ச அன்னைக்கு சிக்கிச்சுன்னா அவ்வளவுதான் டே, இல்ல அப்படின்னா டக் அவுட்ல ஒரு 10 ரன்னுக்குள்ள அவுட் ஆக கூட வாய்ப்பு இருக்கு. மிச்சல் மார்ஸ் கண்டினியூஸா T20 சீரீஸ்ல 2 மேட்ச் ஆனாரு. அதுல இருந்து ஃபிளாப்பான ரிசல்ட்டா தான் கொடுத்துட்டு இருக்கிறாரு. அடுத்து ஸ்டீவன் ஸ்மித், அவர் எப்போ சொன்ன மாதிரி அந்த 38 40 50 அந்த ரன்னுக்குள்ள அடிச்சிட்டாரு. அடுத்து லபுஷேன் ஒரு 20% செலக்ட் பண்ண ஒரு கேம் சேஞ்சரா இருந்தார் லாஸ்ட் மேட்ச்ல. பேட்டிங் பிளஸ் பவுலிங்ல பயங்கரமா கான்ட்ரிபியூட் பண்ணி கொடுத்தாரு. கிரீன் பேட்டிங் பிளஸ் பவுலிங்ல கான்ட்ரிபியூட் பண்ணி கொடுத்தாரு. ஒரு ஆவரேஜான 2 பிளஸ் பவுலிங்ல பெருசா விக்கெட் எடுக்கணும்னாலும் ஒரு 4 ஓவர் பவுலிங் பண்ணாரு. விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ல அலெக்ஸ் கேரி இருந்தாரு. அவருக்கான பேட்டிங் வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கவே இல்லை. மேத்யூ ஷாட் பேட்டிங் வாய்ப்பு கிடைக்கல, பட் பவுலிங்ல 10 ஓவர் பவுல் பண்ணாரு. ரீசன் பாத்தீங்க அப்படின்னா அவர் தான் அந்த டீம்ல ஒரு 2வது மெயின் ஸ்பின்னரா இருந்தாரு. அதுக்கு அடுத்து ஆரன் ஹார்டி ஒரு ஆல்ரவுண்டர். அவருக்கு பேட்டிங் வாய்ப்பு கிடைக்கலனாலும் பவுலிங்ல ஒரு 6 ஓவர் பாத்தீங்கன்னா பவுல் பண்ணாரு. மீதி இருக்கக்கூடிய 3 பேர் தான் ப்ராப்பரான பவுலிங் ஆப்ஷன்ல இருந்தாங்க. ஜாம்பா 10 ஓவர் பவுல் பண்ணாரு நண்பா. 10 ஓவர் பவுல் பண்ணாரு ஜாம்பா. அதுல 3 இருக்கு. ஏன்னா அப்பாட் பாத்தீங்க அப்படின்னா 5 ஓவர் பவுலிங் பண்ணி விக்கெட் எடுக்கவே இல்லை. துரேஷ் 4 ஓவர் பவுலிங் பண்ணி ஒரு விக்கெட் மட்டும் தான் ஸ்கோர் பண்ணி கொடுத்தாரு. ஸோ இதுதான் லாஸ்ட் மேட்சோட ஸ்டாட்ஸ். நீங்க பாத்துக்கோங்க. ஏன்னா லாஸ்ட் மேட்ச்ல நடந்த மாதிரியே தான் இந்த மேட்ச் நடக்கணும்னு கிடையாதுனால இந்த மேட்ச் கொஞ்சம் வித்தியாசமா நம்ம ப்ரெடிக்ட் பண்ண வேண்டியதா இருக்கும். ஸோ டோட்டலா பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியால இருந்து 8 பேட்டிங் லைனப் வச்சிருக்காங்க. நீங்க பாத்தீங்கன்னா ஹெட், மிச்சல் மார்ஸ், ஸ்டீவ் ஸ்மித், லபுஷேன், கிரீன், அலெக்ஸ் கேரி, ஷாட், ஆரன் ஹார்டி வரைக்கும் பாத்தீங்கன்னா ப்ராப்பரான பேட்டிங் லைனப் இருக்கு இவங்க எல்லாருக்கிட்டையுமே. பிளஸ் இதுல யாருக்கெல்லாம் டபுள் அட்வான்டேஜ் இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வரிசையில பார்க்கும்போது லபுஷேனுக்கு டபுள் அட்வான்டேஜ், பட் அது பெருசாலாம் யூஸ் ஆகாது. எல்லா மேட்சுமே இந்த மாதிரி 3 விக்கெட் 2 விக்கெட்லாம் எடுத்து கொடுக்கக்கூடிய பிளேயர் கிடையாது. லாஸ்ட் மேட்ச் ஸ்பின்னுக்கு நல்ல சப்போர்ட் கிடைச்சது. அதனாலதான் 2 டீம்ல இருக்கக்கூடிய ஃபாஸ்ட்டை விட ஸ்பின்னர் நல்லாவே பவுல் பண்ணிட்டு இருந்தாங்க. நீங்க பாத்திருப்பீங்க இங்கிலாந்துலயும்
லிவிங்ஸ்டோனு, பில் ஜாக்கு, பெத்தேல்னு சொல்லி எல்லாருமே பவுலிங். ரஸ்கின் வந்து 10 ஓவர் பவுல் பண்ணாரு, லிவிங்ஸ்டோனு. ஸோ அப்படியே ஒரு 4 ஸ்பின்னர் வந்து அட்டாக் பண்ணாங்க. இங்கேயும் பாத்தீங்கன்னா மேத்யூ ஷாட்டுக்கு 10 ஓவர், ஏன்னா ஃபாஸ்ட்டுக்கு கொடுக்காம ஃபுல்லா ஸ்பின்னு. ஜாம்பா ஒரு 10 ஓவர். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா லபுஷன் வந்து ஒரு 6 ஓவர். இதுல வந்து பாத்தீங்கன்னா 26 ஓவர் ஸ்பின்னர் தான் பவுல் பண்ணியிருக்காங்க 50 ஓவர்ல. அதனால லாஸ்ட் மேட்ச் ஸ்பின்னுக்கு நல்ல சப்போர்ட் கிடைச்சதுனாலதான் லபுஷனால பவுல் பண்ணி விக்கெட் எடுக்க முடிஞ்சது. அண்ட் இருந்தாலும் ஒரு டபுள் அட்வான்டேஜ் இருக்குங்கிறது என்னால ஏத்துக்க முடியாது. லபுஷன் வந்து ஒன்லி பேட்டிங் தான், பட் லாஸ்ட் மேட்ச் பவுலிங் பண்ணதுனால சும்மா ஒரு அட்வான்டேஜ் இருக்குன்னு வச்சுக்கலாம். அடுத்து கிரீன்கிட்ட வந்து உண்மையிலே டபுள் அட்வான்டேஜ் இருக்கு. எப்படி பார்த்தாலும் பேட்டிங் பிளஸ் மினிமம் 5 ஓவர் பவுலிங் பண்ணிடுவாரு. ஏன்னா அவங்க கிட்ட இருக்கக்கூடியதே ப்ராப்பரா 3 பவுலர்ஸ் தான். அது போக மீதி வந்து பாத்தீங்கன்னா கிரீனு, ஷார்ட், ஹார்டி இந்த 3 பேர் சேர்த்து தான் 20 ஓவர் பவுலிங் பண்ணும் போது கிரீனுக்கு ஒரு 5 ஓவர் எக்ஸ்ட்ரா நமக்கு கிடைக்கும். அதே போல ஷார்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா மேத்யூ ஷாட்டுக்கும் பேட்டிங் பிளஸ் பவுலிங் ஆப்ஷன் இருக்கு. ஆனா பேட்டிங் ரொம்ப லேட்டா ஆடுறாரு. மினிமம் அவரு ஒரு 5+ ஓவர் பவுல் பண்ணிடுவாரு. அடுத்து ஆரன் கார்டியும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேட்டிங் பிளஸ் பவுலிங் பண்ணக்கூடிய ஒரு டீசென்டான ஆல்ரவுண்டர் தான். பேட்டிங் வாய்ப்புலாம் கிடைச்சா கண்டிப்பா ஒரு 30+ ரன் அந்த மாதிரி கான்ட்ரிபியூட் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு பிளேயர் தான். சோ லபுஷைனு, கிரீனு, ஆரன் கார்டி, ஷாட் இந்த 4 பேருக்குமே நல்ல டபுள் ஆப்ஷன் இருக்கு. அலெக்ஸ் கேரிக்கு வந்து பேட்டிங் வாய்ப்புங்கிறது ரொம்ப லேட்டா இருக்கிறதுனால விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ல நீங்க வேற யாராச்சும் பிலிப் சால்ட் மாதிரியான பிளேயர்ஸ் கூட நீங்க ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அங்க வந்து ஓப்பனிங் பிளஸ் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் இருக்கு. ஸ்மித் இல்லைன்னா ஸ்மித்தை கூட நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ல தான் அவரையும் ஃபேண்டசில போட்டிருக்காங்க. அப்படிங்கும்போது நீங்க அவரை கூட நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ மற்றபடி டபுள் ஆப்ஷன் இருக்கிறது தான். பட் ஹெட்டு ஸ்டீவ் ஸ்மித்லாம் நல்லா ஒரு சேஃப் ஆடக்கூடிய பிளேயர். நீங்க மேட்ச்ல உங்களுக்கு கேம் சேஞ்சர் ஆப்ஷன்ல வந்து மிச்சல் மார்ஸ் வந்து ஒரு நல்ல ஒரு கேம் சேஞ்சரா இருப்பாரு. அதே போல பாத்தீங்க அப்படின்னா ஆரோன் ஹார்டி வந்து ஒரு நல்ல ஒரு கேம் சேஞ்சரா இருப்பாரு. அபார்ட் வந்து ஒரு நல்ல கேம் சேஞ்சரா இருப்பாங்க. ஸோ இந்த 3 பேரையுமே கொஞ்சம் நல்லா ஃபோக்கஸ் பண்றவங்க பண்ணிக்கோங்க. கேப்டன் வைஸ் கேப்டன் எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம லாஸ்ட் மேட்ச்லயுமே ஒரு 4 பேர்கிட்ட சொன்னோம் ஹெட் இந்த மாதிரி எல்லாரும் சொன்னோம். யாரெல்லாம் ஹெட் எல்லாம் ட்ரை பண்ணீங்கன்னு தெரியல, ட்ரை பண்ணிருந்தீங்கன்னா 1 சைடா வின் பண்ணிருப்பீங்க. ஸோ இன்னைக்கு மேட்ச்லயே வந்து பாத்தீங்கன்னா ஹெட்டை வந்து ஒரு கேப்டன் வீசி எடுக்கலாம், லபுஷேனை வந்து ஒரு கேப்டன் வீசி எடுக்கலாம், கிரீன் கூட தேவையில்லை. நீங்க வந்து மேத்யூ ஷாட்டை ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் எடுக்கலாம், ஆரன் ஹார்டியை வந்து ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் எடுக்கலாம். ஸோ இந்த 4 பேரும் எடுக்கலாம். மோஸ்டா இன்னைக்கு வந்து ஹெட் வந்து ஃபிளாப் தான் ஆவார்னு எனக்கு தோணுது நண்பா. ஸோ ஃபிளாப்னா ஒரு 20 to 30 ரன்னுக்குள்ள ஹெட் வந்து அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் இருந்தாலும் சேஃபா போறவங்க கேப்டன் வைஸ் கேப்டன் ப்ரிப்பேர் பண்ணலாம். இல்ல அப்படின்னா அந்த இடத்துல ஹெட்டை கேப்டன் வைஸ் கேப்டனா போடுற இடத்துல ஜாம்பாவை கூட கேப்டன் வைஸியா ட்ரை பண்ணி பாருங்க, நல்ல ரிசல்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்தபடியா இங்கிலாந்து லாஸ்ட் மேட்ச் சும்மா சொல்லக்கூடாது, நல்லா போராடி ட்ரை பண்ணாங்க. ஸோ அவங்ககிட்ட வந்து பாத்தீங்கன்னா பேட்டிங் லைனப் வந்து 7 பேர் இருக்காங்க. அதே மாதிரிதான் பிலிப் சால்ட், டக்கெட், பில் ஜாக், ஹாரி ப்ரூக், ஸ்மித், லிவிங்ஸ்டோன், பெத்தேல் 7 பேர் வந்து பேட்டிங் லைனப் வச்சும் 300+ ரன் ஸ்கோர் பண்ணாலும் அவங்களால பவுலிங்ல வந்து பாத்தீங்கன்னா டிஃபெண்ட் பண்ண முடியல. ஏன்னா ப்ராப்பரான பவுலிங் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஆர்ச்சர், கார்ஸ், ரஸ்கின், பொட்ஸ் இந்த 4 பேர் தான் ப்ராப்பரான பவுலிங் ஆப்ஷன்ல இருக்காங்க. 5வது பவுலிங் ஆப்ஷன்ல லிவிங்ஸ்டோன் வராரு, 6வது ஆப்ஷன்ல பில் ஜாக் வராரு, 7வது ஆப்ஷன்ல பெத்தேல் வர்றாரு. நம்ம ஏற்கனவே சொன்னோம் பெத்தேலுக்கு பவுலிங் ஆப்ஷன் கிடைக்கும், ஒரு நல்ல ஒரு கேம் சேஞ்சர் ஆப்ஷன் அப்படின்னு சொன்னோம். ஸோ இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா பில் ஜாக், லிவிங்ஸ்டோன், அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பெத்தேல் இந்த 3 பேருமே டபுள் ஆப்ஷன் இருக்கக்கூடிய நல்ல பவுலர்ஸ். அதாவது 3 பேருமே ஸ்பின்னர். அதாவது குறையாம பாத்தீங்கன்னா இந்த 3 பேரும் சேர்ந்து ஒரு 15 ஓவர் கிட்ட பவுல் பண்ணிடுவாங்க. நான் சொல்றது ஒரு தோராயமா ஒரு 15 ஓவர். ஏன்னா ஒரு 4 ப்ராப்பர் பவுலிங் ஆப்ஷன் வச்சிருந்தாங்கன்னா அவங்க 4 பேர் சேர்ந்து 35 ஓவர் கிட்ட பவுல் பண்ணலாம். இவங்க வந்து ஒரு 15 ஓவர் கிட்ட குறையாம பவுல் பண்ணலாம். லாஸ்ட் மேட்ச்ல கூட பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 18 ஓவர் பவுலிங் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரிதான் இந்த மேட்ச்ல கரெக்டா 18 போடுவாங்கன்னா கிடையாது, குறையாம ஒரு 15 ஓவர் வச்சுக்கலாம். அப்படிங்கும்போது உங்களுக்கு அது ஒரு நல்ல ஆப்ஷன். பிளஸ் 15 ஓவர் கவர் பண்றாங்க, பிளஸ் டாப்ல ஆடக்கூடிய நல்ல ஒரு பேட்ஸ்மேன் எல்லாருமே. வில் ஜாக் லாஸ்ட் மேட்ச்ல ஒரு 65 ரன் கேம் சேஞ்சர் ஆப்ஷன்ல கொடுத்திருந்தேன். லிவிங்ஸ்டோன் ஒரு 13 ரன் பிளஸ் ஒரு விக்கெட் எடுத்துட்டாரு. அப்படிங்கும்போது ஒரு 25 ரன் பிளஸ் ஒரு 13 பாயிண்ட்ங்கும் போதே ஒரு 38 பாயிண்ட் கிட்ட வருது. ஒரு நல்ல ஃபேண்டசி பாயிண்ட்டுக்குள்ள போயிட்டாரு. அதே மாதிரி பெத்தேல் 35 ரன் பிளஸ் ஒரு விக்கெட்டுங்கும் போதே அவர் குறையாம ஒரு 60+ பாயிண்ட் போயிட்டாரு. அதனால இந்த 3 பேர் வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. இந்த டக்கெட் கொஞ்சம் நம்ம லாஸ்ட் மேட்ச் வந்து மிஸ் பண்ணிட்டோம், ஏன்னா அவரால் தான் லாஸ்ட் மேட்ச் ஸ்பாயில் ஆயிட்டு. மற்றபடி நீங்க பவுலிங் ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா ஆர்ச்சர், ரஸ்கின், பொட்ஸ் இந்த 3 பேரையுமே கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமா ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம்.
மற்றபடி நீங்க வந்து வேற யாருக்கும் ஃபோக்கஸ் பெருசா எடுக்கணும்னு கிடையாது. ஒண்ணு விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ல பிலிப் சால்ட்டுக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்க, இல்ல ஸ்மித். இந்த 2 பேர்ல யாருக்காச்சும் ஒருத்தருக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்க. லாஸ்ட் மேட்ச் வந்து நம்ம அலெக்ஸ் கேரியை பிக் பண்ணோம். பட் அலெக்ஸ் கேரிக்கு வந்து பேட்டிங் வாய்ப்பு கிடைக்கிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம் மாதிரி தான் தோணுது. ஏன்னா ஆஸ்திரேலியால 8 பிளேயர்ஸ் வச்சிருக்காங்க. அவரை எப்ப இறக்குவாங்கன்னு நம்மளால ஸ்வேரா சொல்ல முடியாது. அதனால நீங்க பிலிப் சால்ட் அண்ட் ஸ்மித் கூட நீங்க வந்து விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ல தாராளமா எடுத்துட்டு போகலாம். ஏன்னா செலக்டடுல 3 பேருமே விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல தான் கொடுத்துருக்காங்க. கேப்டன் வைஸ் கேப்டன் எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க வந்து வில் ஜாக்குக்கு ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன், லிவிங்ஸ்டோனுக்கு, பெத்தேலுக்கு, ஆர்ச்சருக்கு, ரஸ்கின். ஸோ அந்த 5 பேருக்குமே கேப்டன் வைஸ் கேப்டன் உங்களுடைய ஸ்மால் லீக்கா இருக்கட்டும், மினி லீக்கா இருக்கட்டும், மெகா லீக்கா இருக்கட்டும், எல்லா இதுலயுமே கண்டிப்பா நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. அடுத்து ஒரு சேஃபான ஒரு ஸ்மால் லீக் டீம் பார்த்தோம் அப்படின்னா இதுதான் ஒரு சேஃபான ஸ்மால் லீக் டீம். பிலிப் சால்ட் இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஆப்ஷன் வந்து அலெக்ஸ் கேரியை கூட நீங்க ட்ரை பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஜே ஸ்மித் கூட வந்து நீங்க வந்து ட்ரை பண்ணிக்கலாம். அது உங்களுடைய விருப்பம். ஹெட்டு, ஸ்மித், லபுஷேன், லிவிங்ஸ்டோன், கிரீனு, பெத்தே, ஜாம்பா, ஆர்ச்சர், ரஸ்கின், சபாட். ஸோ நம்ம வந்து ஒரு சேஃபான டீம் தான் வந்து கவர் பண்ணியிருக்கோம். ஆஸ்திரேலியால இருந்து 6 பேர், இங்க வந்து 3 பேர், 5 பேருங்கிற காம்பினேஷன்ல போட்டிருக்கோம். மிச்சல் மார்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஒரு கேம் சேஞ்சர் ஆப்ஷன்ல ஸ்டீவ் ஸ்மித் இடத்துல ட்ரை பண்ணலாம். ஏன்னா ஸ்டீவ் ஸ்மித்தோட செலக்டட் பெர்சன்டேஜ் ஆல்மோஸ்ட் 75%. மிச்சல் மார்ஸோட செலக்டட் பெர்சன்டேஜ் ஆல்மோஸ்ட் ஒரு 15ல இருந்து ஒரு 20% தான் ட்ரை பண்ணியிருக்காங்க. அதனால மிச்சல் மார்ஸ் வேணுமா வேண்டாமாங்கிறத நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. கேப்டன் வைஸ் கேப்டன்ல கிரீனு, லிவிங்ஸ்டோன், வில் ஜாக், ஹெட், இந்த 4 பேரையுமே நல்ல கேப்டன் வைஸ் கேப்டனா இருப்பாங்க. உங்களுடைய ஸ்மால் லீக்கு உங்க ஆப்போனண்டும் இந்த 4 பேரையும் தான் ட்ரை பண்ணிட்டு வர்றதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு. கேம் சேஞ்சர் ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா மிச்சல் மார்ஸ், அபாட்டு, பெத்தேலு, பொட்ஸ் இந்த 4 பேரையுமே கொஞ்சம் கேம் சேஞ்சர் ஆப்ஷன்ல இன்னைக்கு மேட்ச்ல நீங்க கொஞ்சம் கவனமா பார்க்கலாம். ஸோ அவ்வளவுதான் நண்பா, ஈஸியா ப்ரெடிக்ட் பண்ணலாம். ஸோ 2வது ஓடிஐ மேட்ச் தான் ஆகுது. ஸோ இன்னும் நமக்கு பேலன்ஸ் 3 ஓடிஐ மேட்ச் இருக்கு. கண்டிப்பா கம்பேக் கொடுத்து வின் பண்ணலாம். ஸோ பிரச்சனை இல்லை. ஸோ முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இன்னும் 10 நாள் தான் இந்த லீக் மேட்ச் எல்லாம் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அக்டோபர் ஸ்டார்ட் ஆன உடனே நமக்கு வந்து உமன்ஸ் T20 வேர்ல்டு கப் வருது. ஸோ டெய்லி வந்து பாத்தீங்கன்னா 2 மேட்ச் இருக்கு. உமன்ஸ் மேட்ச்னாலே உங்களுக்கு தெரியும், வின் பண்றதுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம், அதாவது 11 பிளேயர்ல 10 பிளேயர் சேஃபா எடுப்பாங்க. எல்லாருமே ஒரு பிளேயர்னால தான் மாறும். அதனால ஓரளவுக்கு வின்னிங் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். அதுக்கப்புறமே பாத்தீங்கன்னா தொடர்ந்து நமக்கு வந்து ப்ரோ கபடி சீசன் வந்து ஸ்டார்ட் ஆகுது அக்டோபர் 18. இன்னும் பாத்தீங்கன்னா கரெக்டா ஒரு 28 நாள் தான் இருக்கு. அதனால எல்லாருமே வெயிட் பண்ணுங்க. ஏன்னா ப்ரோ கபடி நான் ஏன் இவ்வளவு சொல்றேன் அப்படின்னா அதுல நல்லா ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு லீக். கரெக்டா நம்ம ஒரு 7 பிளேயர் தான் செலக்ட் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாம நமக்கு பெருசா அந்த டைம்ல எந்த ஒரு மென்ஸ் கிரிக்கெட் நமக்கு வந்து பெருசா இல்லை. இப்போ ஒரு ப்ரோ கபடி ஆரம்பிக்கும் நடந்துட்டு இருக்கும் போது ஒரு கிரிக்கெட் வேர்ல்டு கப் நடந்தா நம்ம வேர்ல்டு கப் பக்கம் தான் ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஏன்னா அதுலதான் நமக்கு நிறைய பெனிஃபிட் இருக்கும். ஆனா இப்போ வந்து பெருசா மென்ஸ் மேட்ச் எதுவுமே இல்லை அந்த டைம்ல. அக்டோபர், நவம்பர்லாம், டிசம்பர்ல தான் அடுத்து நல்ல மேட்சஸ் எல்லாம் வருது, பிபிஎல் தான் வருது. அதனால அந்த குறிப்பிட்ட டைம் வந்து நம்ம கரெக்டா பயன்படுத்திக்கிட்டோம்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. ப்ரோ கபடிக்கு இப்பவே ரெடியா இருங்க. அது மட்டும் இல்லாம ப்ரோ கபடிக்கு நம்ம எல்லா மேட்சுமே வீடியோஸும் நம்ம வந்து கொடுத்துருவோம், உங்களுக்கு ஈஸியா புரியுறபடியா. லாஸ்ட் சீசன்ல நம்ம வீடியோஸ்லாம் நிறைய கவர் பண்ணியிருக்கோம். ஸோ தொடர்ந்து நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பா. ஸோ வீடியோ பார்த்த எல்லா நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.